ராதிகா சரத்குமார் குடும்பத்தாளுங்க கூடவே இருந்துக்கிட்டு விஜயகாந்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நடிகர் சங்கத்துக்குள்ளார சரத்குமார் இருப்பார் துணைத் தலைவராக. சினிமா ஃபீல்டுக்குள்ளே பார்த்தோம்னா ராதாரவி கூடவே இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜயகாந்துக்கு அரசியல் வாழ்க்கையை முடக்கி, விஜயகாந்தை குடிகாரனாக்கி, விஜயகாந்தை போட்டு தள்ளி விட்டு இன்றைக்கி சாவடிச்சு விட்டு, திமுக போட்டு தள்ளுனுச்சு, அதிமுக போட்டு தள்ளுனுச்சு, அதிமுக பிளான் போட்டுச்சு, திமுக போட்டு தள்ளுனுச்சு, அடுத்த பக்கம் கையை காமிச்சு விட்டு இவங்க பூரா நல்லவங்க மாதிரி இன்றைக்கி உறவாடிக்கிறாங்க. எல்லா பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க பாரு. பிரேமலதா கொண்டு விஜயகாந்தை காலி பண்ணி விட்டுட்டு, பிரேமலதாவிலேருந்து ராதிகாவிலேருந்து சரத்குமார்லேருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க பாருங்க. நம்மளை எல்லாரும் முட்டா பயிலும் நினச்சிக்கிட்டு விஜயகாந்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பாரு. விஜயகாந்தை வச்சு எப்படியெல்லாம் நாடகம் ஆடி அரசியல் பண்ணணுமோ நம்மளை பூரா இழிச்சவன்னு நினச்சிக்கிட்டு முட்டாள்னே முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்தை போட்டு தள்ளினதே இவங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் பண்ணி விட்டு, இவங்க இதோட சுயநலத்துக்காக போட்டு தள்ளி விட்டு, இன்றைக்கி மொத்த பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்மளை இழிச்சவனாக்குறாங்க, முட்டா பயலாக்குறாங்க.